Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நேற்று நள்ளிரவு சந்தித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் உருவாக்குவதற்கு செங்கோட்டையன் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் என்பது சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நேற்றைய தினம் டெல்லியிலிருந்து தமிழகம் வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்ததாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திரைமறைவில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தேமுதிக உட்பட பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி அமைப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு என்பது இருந்திருப்பதாக அரசியல் நோக்கர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக உடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்புல பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பா அதிமுக, பாஜக கூட்டணி அமைப்பு தொடர்பாக பல்வேறு நிபந்தனைகள் அதிமுக தரப்புல கோரப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பாக கட்சியில் இருந்து விலகியவர்கள் யாரையுமே மீண்டும் கட்சிக்குள் இணைப்பதற்கு நிர்பந்திக்க கூடாது என்பன உள்ளிட்டவை எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழல தான் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடான பேசுவதையோ அவரை பார்ப்பதற்கோ தவிர்த்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் அதிமுகவை ஒரு வலுவான கட்சியாக உருவாக்கக்கூடிய வகையில் மீண்டும் அணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள்ல மறைமுகமாக ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு சூழல்ல அதனை முன்னெடுக்கக்கூடிய வகையில் தனியே செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே டெல்லி சென்றிருந்த செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை ஏற்கனவே ஒரு முறை சந்தித்திருந்த சூழல்ல தற்போது மீண்டும் ஒரு முறை இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.